ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரான்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஸ்டஃப்டு ஃபிஷ் ஃப்ரை பனானா லீஃபில் பேக்கிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, சோம்பு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, ரெண்டு எலுமிச்சம்பழம் நறுக்கி ஜூஸ் எடுத்து அதை புளிஞ்சு விடுவேன். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றி தேவையான மசாலா கொஞ்சம் க்ரீமாக வர வரையும் கலக்கிக்கிறேங்க. பிறகு ஒரு 3 பெரிய ஸ்பூனில் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கோகோனட் ஆயிலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஜூஸியாக கிடைக்கும், கொஞ்சம் அதோடைய வாசனையும் நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமாக கலக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச மீனில் நல்லா சைடில் 3 கோடு, அந்த சைடில் 3 கோடு போட்டு நல்லா மசாலாவை உள்ளேயும் வெளியிலையும் நல்லா தடவி வச்சுக்கிறேங்க. எல்லா மீனையும் நல்லா தடவியாச்சு மசாலா. மசாலா தடவி நல்லா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊறணும். அது ஊறினா கொஞ்சம் டேஸ்ட்டு, கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். பிறகு வெங்காயம் 3 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா, அப்புறம் வெள்ளை பூண்டு, அப்புறம் புதினா மல்லி இலை நான் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறேங்க. அதில் ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுட்டு ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அதை மிக்ஸ் பண்ணதை எடுத்து மீனோட வயிற்று பகுதியில் வச்சு ஸ்டஃப்டு பண்ணி வச்சுக்கிறேங்க. வாழை இலை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு வாழை இலை எடுத்துக்கிட்டு கீழே லைட்டாக மசாலா வச்சுட்டு மேலே வச்சு வாழை இலையை வச்சு நல்லா சுற்றுங்க. மீனை நல்லா கிரில் பண்ணுற மாதிரி நல்லா சுற்றி ஊற்றிட்டு வீட்டில் உள்ள நூலே போதும். நூல் எடுத்து மேலே நல்லா இது பண்ணிக்கிறங்க. தெரியாத அளவுக்கு சுற்றி கட்டிக்கிறங்க. அப்புறமா வீட்டில் உள்ள தோசைக்கல்லே போதும். வீட்டில் உள்ள தோசைக்கல்ல நல்லா ஆயில் ஊற்றிட்டு அது மேலே இந்த மீன் வாழை இலையில் பேக்கிங் பண்ண மீன் எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் நல்லா இங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு நல்லா க்ரில் ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுருவேன். எடுத்து வச்சு நல்லா பிரிச்சுட்டு மேலே ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பையன் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுவார் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.